ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபிஸ். இன்னைக்கு நம்ம ஷாலிஸ் ரெசிபிஸில் டெய்லி சமையலுக்கு தொட்டுக்க என்ன செய்கிறதுன்றது தான் பெரிய பாடு. இனி உங்களுக்கு அந்த கவலை வேண்டாம். நம்ம ஷாலிஸ் ரெசிபிஸில் நிறைய பொரியல் ரெசிபிஸ் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் அல்டிமேட்டாக நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் பாருங்கள். இது ரொம்ப சுவையாகவும் அதே நேரத்தில் ஹெல்த்தியான ஒரு பீர்க்கங்காய் பொரியல் தான் பண்ண போகிறோம். பீர்க்கங்காய் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இதோட டேஸ்ட் ருசியாக இருக்கும். வாங்க இதை எப்படி சிம்பிளாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை கொரப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. கடுகு 1/2 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்குங்க. அது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 பூண்டு பல்லை இடித்து சேர்த்துக்குங்க. தோல் இல்லாமல் இடித்து சேர்த்துக்குங்க. அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் ரொம்ப குக் ஆகணும் அப்படின்னு கிடையாது, கலர் மாறி வரணும் கிடையாது, சாஃப்டாக குக் ஆனாலே போதும். இப்போ இதில் பீர்க்கங்காய் 1 கப் அளவுக்கு பீர்க்கங்காவை நல்லா பொடியாக கட் பண்ணி நான் இதில் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து வதக்கி விட்டுருங்க. இது ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/4 கப்புக்கும் குறைவாகவே தண்ணி சேர்த்துக்கிட்டு மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் அப்படியே நம்ம இதை கொதிக்க விட போகிறோம். லோ ஃப்ளேமில் இது அப்படியே குக் ஆகட்டும். அவ்வளோதான் பாருங்க. இப்போ இந்த பீர்க்கங்காய் நல்லா சாஃப்டாக குக் ஆன பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் மசாலா தான் இதில் மெயினே. இந்த தேங்காய் மசாலாவை இதில் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். ஒரு அருமையான ஹெல்த்தியான பீர்க்கங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பீர்க்கங்காய் பொரியலோ இல்லை சொரக்காய் பொரியல், புடலங்காய் பொரியல்லாம் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அதுதான் உடலுக்கு ரொம்ப ஹெல்த்தியான பொரியல். அதை நம்ம கொஞ்சம் டேஸ்டாக செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷாலிஸ் ரெசிபிஸ் சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.